தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எசேக்கியேல் 47 அதிகாரம் 9 இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நல்ல நீராய் மாறும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்கள் போகும் இடமெல்லாம் எங்கெங்கு அவருடைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகின்றதோ, எங்கெல்லாம் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகின்றதோ, அங்கு யார் யாரெல்லாம் அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்கின்றார்களோ அங்கு பெரிய மாறுதல் உண்டாகும். அவர்களுடைய பாவங்கள் சாபங்கள் மாறி அவர்கள் பரிசுத்தவான்களாக மாறுவார்கள். அதாவது மீன்கள், அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் என்றால் ஏராளமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். அந்த வசனங்கள் யார் யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு கேட்டு ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுடைய அந்த தீய கெட்ட பழக்கங்கள் எல்லாம் மாறி எப்படி ஒரு கெட்ட நீர் நல்ல நீராய் மாறுகின்றதோ அதே போன்று அந்த மக்களுடைய இதயத்தில் அவருடைய சிந்தனையில் காணப்படுகின்ற அந்த கெட்ட எண்ணங்கள், அவருடைய இன்பான் நேச்சர், அதாவது பிறவி குணங்கள், இப்படிப்பட்ட அவங்கள்ட்ட உள்ள அந்த தீய குணங்கள் எல்லாம் மாறி அவர்கள் பரிசுத்தமாக மாறுவார்களாம். அங்கு அவர்களுடைய சந்ததியும் அவர்களும் கேட்கின்ற வசனத்தை கேட்கின்ற அந்த மக்களும் அவருடைய சந்ததிகளும் என்றும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து நீடித்த நாட்காய் உயிர் வாழ்வார்கள் என்று இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த வசனத்தில் அருமையாக கர்த்தருடைய வசனத்தை கேட்பவர்களுக்கு அருமையான ஒரு ஆலோசனை தந்து அவர்களை ஊக்குவிக்கின்றார். பிரியமானவர்களை, ஆகவே நாமும் ஆண்டவருடைய வசனங்கள் எங்கெங்கு கேட்கப்படுகின்றதோ அங்கு நாம் ஓடி சென்று அந்த பிரசங்கம் பண்ணுகின்ற மக்களை பார்க்க கூடாது. பிரியமானவர்களை, கர்த்தர் கூறுகின்றார், நாவின் பிரதித்திரம் கர்த்தரிடத்திலிருந்து வருகின்றது. நாம் அவருடைய சொல்லை, அவருடைய வசனத்தை, ஆலோசனை கேட்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் கூறுவார் மக்களை பார்த்து, நீங்கள் அந்த பரிசேயர் சதுசேயருடைய வசனத்தை கேளுங்கள், ஆனால் அவருடைய செய்கைகளின்படி நீங்கள் செய்யாதீர்கள் என்று நமக்கு தெளிவாக கூறியுள்ளார். பிரியமானவர்களை, ஆகவே நாமும் செய்தி கூறுகின்றவர்களை பார்க்கக்கூடாது. அவர்கள் மனிதர்கள் தான். ஆகவே அவர்களை பார்க்காமல் அவர்கள் வாயிலிருந்து வரும் செய்திகளை கேட்டு நாமும் நம் சந்ததிகளும் ஆசீர்வாதமாக வாழ்வோம். அதை கேட்க வேண்டும், காதை திறந்து கேட்க வேண்டும். கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இன்றிலிருந்து நாம் ஊழியக்காரரை பார்க்க வேண்டாம். அவர்கள் வாயிலிருந்து வரும் வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படுவோம், பரிசுத்தமாவோம், ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு நீடித்த நாட்களாய் உயிர் வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம்.
ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா உம்முடைய வசனமாகிய 6 பாகிவிடமெல்லாம் மக்கள் வாழும், அவர்கள் பரிசுத்தமாய் மாறுவார்கள், அவருடைய சந்ததி நீடித்த நாட்களாய் ஜீவிக்கும், உயிர் வாழும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் ஊழியக்காரர்கள் அவர்களை பார்க்காமல் உமது வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு ஆத்தும ஆதாயம் செய்து நாங்களும் அநேகருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று யார் யாரெல்லாம் இன்று தீர்மானிக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அதன்படி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.